ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது 2015 ஒரு கொரியன் சூப்பர் நேச்சுரல் கிரைம் த்ரில்லர் ட்ராமாவான டீப் ட்ராப் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை இப்போ அஃபிஷியலாக தமிழ் டப்பிங் பண்ணி ஓவர்சீஸில் இருக்கிற அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் லீடிங் ரோலில் நம்ம டான் லீ தான் வந்து பண்ணியிருக்காப்புல. ஆனால் ஒரு வில்லன் ரோல், சும்மா சாதாரண ஒரு வில்லனாக இல்லை, பயங்கரமான ஒரு மோசமான ஒரு வில்லனாக இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. அப்படி என்ன மோசமான ஒரு வில்லன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு லைட்டாக பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கப்புள்ஸ் வந்து 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே குழந்தை வந்து உண்டானாலுமே அது மிஸ்கேரேஜ் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதனால் அதை டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுமே வந்து சொல்கிறாங்க, இது உங்களோட ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறனால தான் இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கினாலே போதும், மேக்ஸிமம் வந்து எல்லாம் ஓகே ஆயிரும் அப்படிங்கிறனால அவங்களோட ஒய்ஃப் வந்து இதெல்லாம் போகிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க. ஸோ அந்த ட்ரிப்புக்காக ஒரு ரிமோட் ஐஸ்லாண்டுக்கு இந்த கப்புள்ஸ் வந்து சேர்றாங்க. அந்த ஐஸ்லாண்டில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கவ தான் நம்ம டாங் லீ. ஸோ பேருக்கு வேணால் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டாலுமே மலை அடிவாரத்துக்கு கீழே வந்து சும்மா டென்ட்டு போட்டு சாப்பாடு கொடுக்குற மாதிரியான ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான் நடத்திட்டு இருக்காப்புல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து இவங்க தங்க வராங்க, என்ன ஒரு டீட்டெயில்ஸுமே இல்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற அந்த டாங்லியோட சுயரூபம் என்ன, அண்ட் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரக்கப்புறம் இந்த கப்பல்ஸ் அவங்க கிட்ட மாட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கடைசி அந்த டாங்லி கிட்டேருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட பேலன்ஸ் கதைனே சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்துலேருந்து அவங்க சொல்ல வர்றது எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லாமல் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் தங்குறது, அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தின் மூலமாக கண்டிப்பாக சொல்ல வராங்க. ஸோ டாங்லியோட ரெஸ்டாரண்ட் பெரிய லெவலில் அங்கீகாரப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து ஒரு ஆன்லைன்லேயே சும்மா எங்கேயோ பார்த்துட்டோம், ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து தங்குறதுனால அவங்க யார் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாமல் தான் இந்த கப்புள்ஸ் வந்து உள்ளே சேருவாங்க. இதில் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்ற கப்புள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டாங்லி வந்து ட்ரீட் பண்ணுறது ப்ரூட்டாலாகவே இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் வந்து ரொம்ப மோசமான ஒரு வில்லனாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ எல்லா படத்துலையுமே வந்து ஒரு ஹீரோவாக நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் இருக்கிற நிறைய காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது நம்ம டாங்லி மேலே ஒரு வெறுப்பே உண்டாக்குற மாதிரியான காட்சி அமைப்புகள் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறதுமே கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். ஸோ இந்த ப்ரூட்டலான ரேப் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபேமிலியோட அந்த படத்தை பார்க்காதீங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்க்கும்போது வில்லனோட கதாபாத்திரத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி மோசமான ஒரு வில்லனாக நடிச்சிருக்காப்ல. ஸோ ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா அந்த கண்டிப்பாக அந்த மோசமான ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மோசமான ஒரு பிஹேவியர் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி டாங்லியும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஹீரோயினாக வர 2 கப்புள்ஸுமே இந்த படத்துக்கு தேவையான அந்த மாட்டிக்கிட்ட ஒரு கப்புள்ஸ் எந்த மாதிரியான பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, ஒரிஜினலாகவே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டில் நம்ம மாட்டிக்கிட்டோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் தான் 2 கப்புள்ஸுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி ஓவராலாக ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஒரு ப்ரூட்டலான ஒரு கிரைம் த்ரில்லராக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த படம் எத்தனை பேருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50-50 தான் சான்ஸ். இந்த மாதிரியான ப்ரூட்டல் கிரைம் த்ரில்லர் படங்களை பார்க்கக்கூடிய பேஷன்ஸ்க்கு வேணால் செட் ஆகும். நார்மலான கிரைம் த்ரில்லரை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு கிரைம் த்ரில்லராக இருக்கும். அதனால் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் அந்த ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 3.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ட்ராமா தான் என்ன பொறுத்தளவுக்கு. முடிஞ்சவனை ட்ரை பண்ணி பாருங்கள்.